ஹாய் மக்களே, வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ட்ராவல் வித் தீபா சேனல்லையும் வரும். அந்த சேனலோடைய லிங்க் கொடுக்குறேன். அந்த சேனலும் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎம் பிர்லா பிளானட்டேரியம். இது சென்னையில் இருக்கக்கூடிய பிளானட்டேரியம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் கேம்பஸ்குள்ள கோட்டூர்புரம் போகிற ரோடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நியர் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு ஆப்போசிட் ரோடு கோட்டூர்புரம் போகிற ரோடில் வந்தீங்கன்னா இந்த பிளானட்டேரியம் நீங்கள் ரீச் ஆயிடலாம். இதில் இப்போது இந்த என்ட்ரன்ஸில் நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிக்கணும். அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 40 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த உள்ள நடத்தக்கூடிய ஷோஸ்க்கும் டைமிங்ஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் போகிற அன்னைக்கு என்ன ஸ்லாட் புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. ஸோ இங்கேருந்து பிளானட்டேரியமில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஈவன் சில்ட்ரன்ஸ் பார்க் கூட கவர் பண்ணிப்பாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி 2 பிளேஸும் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். லஞ்ச் கையில் கொண்டு போயிடுங்க, இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது நீங்கள் குழந்தைங்க கூப்பிட்டுட்டு போகும்போது நீங்கள் கையில் கொண்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ள கேன்டீன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. ஏன்னா சம்மர் அப்படின்றதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால நீங்கள் வெளியில் போகும்போது ப்ரிப்பேர்டாக போங்க. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போல தான் நாங்கள் கிளம்பினோம். ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பாப்பா என்னுடைய டாட்டர் அண்ட் அவளுடைய ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் கிளம்பி வந்திருக்கோம். அதனால் நம்ம இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சயின்ஸ் பார்க் மாதிரி இருக்கும். அண்டு இந்த அனிமலோடைய நேம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிகோத்தேரியம். காலம் வந்து ரொம்ப பழைய காலத்து மில்லியன்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜீவராசி இருந்ததா அதில் போட்டிருக்காங்க. டைனோசர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அதோடைய ஐடல் வந்து அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகணும். இந்த கேம்பஸ்குள்ளே மொத்தமாக 8 கேலரிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்ன கேலரிஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எனர்ஜி, லைஃப் சயின்ஸ், இன்னோவேஷன், டிரான்ஸ்போர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டால்ஸ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். இதை வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 500 எக்ஸிபிஷன்ஸ் கிட்ட இதில் நடந்திருக்கிறதா, அப்படி எக்ஸிபிட்ஸ் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஸ்டார்ட் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 1988 இன் மெமரி ஆஃப் பிஎம் பிர்லா அப்படின்ற ஒரு பெரிய கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவருடைய நேமில் தான் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸில் பிர்லா பிளானட்டோரியம் இருக்குது. கல்கட்டாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது அண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே விட இங்கே சென்னையில் நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டான சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ளேயே இந்த பெரியார் பில்டிங்குள்ளே கேம்பஸ்குள்ளே நமக்கு இருக்குது. இங்கே உள்ளே வந்த உடனே நிறைய சயின்ஸை பற்றி கற்றுக்கிறதுக்கும், இல்லை குழந்தைங்க சயின்ஸ் புக்கில் பார்த்து படித்ததை இங்கே வந்து லைவாக பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நம்ம பார்த்த இது சன்னோட ரேஸ் எப்படி விழுது அப்படின்றத கீழே காமிச்சிருந்தாங்க. அப்புறம் அப்துல் கலாம் ஐயா கிட்ட நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வெளியிலேயே வந்து நிறைய சயின்டிஸ்டோடைய நேம்ஸ் அண்ட் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. அங்கே ஒரு சேர் பார்த்தீங்கன்னா எது கன்வீனியண்ட்டான இருக்கை அப்படின்னு போட்டு ஒரு ஆணிகளும் இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சயின்ஸ் ஓரியன்டாக பசங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன் வந்து நிறைய வருவாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே சென்னையில் இங்கே கொண்டு வந்து காட்ட தான் செய்வாங்க. ஸோ என் டாட்டர்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு பசங்கள்லாம் ரொம்ப ஹாய் சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ கேலரிக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன். ஸோ ஒன்ஸ் கேலரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா இந்த பிளேஸ் இப்படி தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முன்ன நான் படிக்கிற காலத்தில் இங்கே வரும்போது இப்போ இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஐடல்ஸு, ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மெயின்டெனன்ஸ் புதுசாக இருந்தது. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் வச்சுருக்காங்க. பட் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. மேபி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க போல். இன்னும் நிறைய கேலரிஸ் இருக்குது. ஸோ அந்த கேலரிஸ்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. காட்சி கூடங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
விசை கணினி விளையாட்டுன்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த பால் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகி இதுக்குள்ளே வருது அப்படின்றத, பட் இது ஆப்ரேட் ஆகலை. சர்க்கஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பசங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் அவங்களுக்காக தான் இந்த கேலரிஸே. ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து லைஃப் டைமில் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த பிர்லா பிளானட்டேரியம். எந்த ஊரில் இருந்தாலும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய கேம்பஸில் போயிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள கொண்டு போய் காமிக்கலாம். எப்படி வந்து வெளியில ஒரு டைரக்டா பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். குழந்தைங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்க செய்வாங்க. அவங்க வந்து பார்த்து கண்ணில் பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்க டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, வர்ச்சுவல் ஹார்ப்னு சொல்லிட்டு இந்த பைப்ஸ்ல எப்படி மியூசிக் வருது, அங்க வந்து அந்த ஏர் ஃப்ளோ இருக்கு. ஸோ அதுக்கு மேல நம்ம கைகளை இப்படி மூவ் பண்ணும்போது மியூசிக் எப்படி வருது அப்படின்றத சயின்டிஃபிக்காக காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. நானே ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அழகான மியூசிக் வந்து அதுல வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணலாம். பெரியவங்க முதல் கொண்டு குழந்தைங்க வரைக்கும் இங்கே வந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன் ஏ லைஃப் டைம் இதை விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இந்த இடத்த கொண்டு போய் தான் காட்ட செய்கிறாங்க. பட் வந்து இப்போது நம்ம ரிலாக்ஸ்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கேலரிஸும் நம்ம கவர் பண்ணலாம். இது ஒரு அழகான வர்ச்சுவல் கம் இல்யூமினேட்டட் இமேஜ்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார், அயன் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. சம் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெஸ் த ஸ்விட்ச் அண்ட் வெயிட் ஃபார் 8 செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ப்ரெஸ் பண்ணேன் அண்ட் 8 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சது வந்து உள்ளேயும் வந்து ஏதோ ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் நாட். அது உள்ளே வந்து எந்த ஃபிகரும் இல்லை. அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த கியூப் மட்டும்தான் வந்து ரியல் இமேஜ், வர்ச்சுவல் இமேஜ். பட் த்ரூ மிரர்ஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய மிரர்ஸ், அந்த லைட், அந்த இலுமினேட்டட் லைட், த்ரூ அந்த லைட்ஸ் மூலயமா உள்ளே வந்து வேறு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸும் காட்டுது. ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் இது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு ஐகானிக் பிளேஸ் ஆஃப் சென்னை. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோடைய வர்ச்சுவல் இமேஜ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். நல்லா ஒரு உடன் ஆர்கிடெக்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு எல்லாருக்குமே தெரியும். கோயம்பேடு மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய ஏக்கர்ஸில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போது பூ பழம் எல்லாமே வந்து ஹோல்சேல் மார்க்கெட். அண்ட் மோரோவர் வந்து பஸ் டெர்மினஸ் கிளாம்பாக்கம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு மார்க்கெட் தான் வந்து பெஸ்ட்டு பெரிய மார்க்கெட்டாக இருந்தது. அண்ட் மோரோவர் பெரிய பஸ் ஸ்டாண்டும் அதில் இருந்து தான் வந்து நிறைய பஸ்ஸஸ் போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு உள்ளே இருந்து அடுத்த கேலரிக்குள்ளே வந்தோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரொம்ப கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய விஷயமும் தெரிஞ்சுக்குவாங்க. சப்மரைனில் இருந்து படகுல இருந்து எல்லா டைப் ஆஃப் என்ன சொல்கிறது கப்பல் வகைகள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் மோட்டார் அண்ட் டிரான்ஸ்போர்ட், சைக்கிளில் இருந்து என்னென்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத வித் டிஸ்பிளேவோட அதோட என்ஜின்ஸுமே லைவாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேலரி. இந்த கேலரிக்குள்ளே ரோட்வேஸ், ரயில்வேஸ், அதுக்கப்புறம் ஏர்வேஸ், அதுக்கப்புறம் வந்து வாட்டர்வேஸ், ஸோ அதுக்கான எல்லா விதமான லோகோமோட்டிவ் அந்த என்ஜின்ஸ் முதல் கொண்டு அது எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கூடவே போட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்க்கக்கூடிய, நிறைய கற்றுக்க வேண்டிய, இதை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை வந்து அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து லைவாக இந்த எக்ஸிபிஷன்ஸ் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெரியவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேலரி இது. இது சென்னை தமிழ்நாடு அப்படின்றதுனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி
ஒவ்வொரு சார்ட்டும் அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து அவங்களுடைய ஒரிஜினல் லாங்குவேஜில் வந்து மேபி டிஸ்பிளே போட்டிருப்பாங்க. பட் இது வந்து சென்னையிலேருந்து நம்ம பார்க்கறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபாலோ அப் பண்ணுறாங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு அந்த ஸ்லைடிங் மெஷ் கியர் சிஸ்டம், அந்த பஸ்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கியர் சிஸ்டம், அதோடைய என்ஜின் மாடல் வந்து லைவாக இங்கே வச்சுருக்காங்க அந்த கவுண்டரில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சப்மரைன், அப்புறம் வந்து மெரைனில் போகக்கூடிய என்ஜின் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சைக்கிள் எப்படி ஒரே ஒரு சிங்கிள் வீலில் ஒரு இரும்பு கம்ப்ளீட்டாக பாருங்களேன், இரும்பில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வீலோடைய ஸ்போக்ஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்போக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் அயனில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இது டிராக்டர் மாடல். டிராக்டர் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய மாடல். மோட்டார் கார் கண்டுபிடிச்ச டேட்ல இருந்து எந்தெந்த மாதிரியான என்ஜின்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது காமிச்சிருக்காங்க. அண்டு ஆல் டைம் ஃபேவரேட், இப்போது அம்பாசிடர்ஸ் கிடையாது, அப்போது இருக்கக்கூடிய அம்பாசிடர் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத டிஸ்பிளே மாடல் ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப ஆன்டிக்காவும் வந்து பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வெஹிக்கிளுடைய என்ஜின்ஸை வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை டைப் ஆஃப் என்ஜின்ஸ் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, அம்பாசிடர் கார், அந்த காரோடைய மாடலும் இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து இப்போது கிடையாது, மார்க்கெட்டில் வந்து கிடையாது. அப்படின்றதுனால அந்த டிஸ்பிளே வந்து இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதோட என்ஜின் மாடல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம், அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கண்ணால் பார்க்கவும் செய்யலாம். அதுதான் வந்து இந்த கேம்பஸ், இந்த கேலரிக்குள்ளே இருக்க முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ். இந்த டயர் முதல் கொண்டு அப்படியே இருக்குது பாருங்கள். மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ட்ரக்கோ லாரியோடைய பார்ட்டு, அதோட என்ஜின் அண்ட் அந்த ஆக்ஸலரேட்டர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அம்பாசிடர் கம்பெனி. பெரிய ட்ரக்கு, அந்த பெரிய ட்ரக்கோடைய அவுட்டர் பார்ட் தனியாகவும் அதோட என்ஜின் தனியாகவும் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அண்டு ஸ்டீம் என்ஜின்ஸ், ஸ்டீம் என்ஜின் யூஸ் பண்ண கார்ஸில் வந்து ஸ்டீம் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். அது அப்புறம் எனி டைப் ஆஃப் எந்தெந்த டைப் ஆஃப் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அது அத்தனையும் வந்து டிஜிட்டலாகவும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கும் வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்கள கண்டிப்பாக இந்த கேலரிக்கு கொண்டு வந்து காமிங்க. நிறைய கிட்ஸ் வந்து இதை பார்க்காம கூட இருக்கலாம். எவ்வளோ மால்ஸ் எல்லாம் போகிறோம் நம்ம, பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து காமிக்கணும். அப்போ அவங்க அப்டேட்டடாக வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த ஜெட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்தந்த போர்ட்ஸ்க்கு கீழே வந்து டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வார்கிராஃப்ட்டு. கிட்ட போய் பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே தெரியும், டச் அண்ட் ஃபீல் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். அதில் அந்த டேமேஜஸ் கூட அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போது நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் என்னோடய குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போது கொண்டு வந்து எப்படி காமிச்சனோ அதையே அப்படியே வச்சுருக்காங்க. பட் அந்த ஓல்டு மிஷினரிஸ், அப்புறம் ஜெட்டு, அந்த வார் கிராஃப்ட் அதெல்லாம் கூட சேர்த்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் வந்திருக்கோ, டெக்னாலஜிஸ் வந்திருக்கோ அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருந்தது. அதனால் மற்ற கேலரிஸ் வந்து நான் ரொம்ப வீடியோ ஷூட் பண்ணலை. இது உள்ளே பார்க்கவே எங்களுக்கு டைம் சரியாக இருந்தது. ஸோ டிரான்ஸ்போர்ட் இந்த கேலரிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த ஹியூமன் பாடி, அந்த டைனோசரோடைய பார்க் கேலரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. மேபி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் முடிஞ்சால் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது IX741ன்னு சொல்லி இந்த ஜெட்டு ரொம்ப வருஷமாக இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ இந்த தடவை வந்து இதை வந்து கீழே இறக்கின மாதிரி வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 20 இயர்ஸ் பேக் வரும்போது ரொம்ப ஹை பிளேஸில் வந்து மேலே வச்சுருந்தாங்க. ஏறி தான் மேலே பார்க்குற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப கீழே வந்து நம்ம இப்போ டச் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ அந்த டைமில்
இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டை வந்து இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதோடைய பிளேட்ஸ் வந்து தனியாக ஒரு ஹெலிகாப்டரில் பிளேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அங்கே டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அது எப்படி சுத்தம் அப்படின்ற அந்த ஸ்பீடுக்காக வந்து டச் பண்ணி பார்க்கறதுக்காக இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. நமக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்டடீஸோடு சேர்த்த மாதிரி வந்து இது கனெக்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ குழந்தைங்கள கண்டிப்பாக கொண்டு வந்து காமிங்க. இந்த கேலரி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்கிராஃப்ட் எல்லாம் இந்த ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. என்னென்ன டைப் ஆஃப் வார் கிராஃப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, ஹெலிகாப்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜெட்ஸு, பிளேன்ஸு, ஸோ என்ன மாதிரியான டிசைன்ஸ்லலாம் இருந்தது அப்படின்றத அவங்க டிஸ்பிளேல ஒரு சின்ன சின்ன மினியேச்சர்ஸாக கூட வந்து வச்சுருந்தாங்க. வணிக கப்பலுடைய மாடல் எம்பரர் அசோகா அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய கப்பல் அந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதோடைய மாடல் தான் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அப்புறம் பீரங்கி அண்ட் நிறைய வந்து நாங்கள் கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். இப்போது வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல்வியோட மாடல், அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் மாடல், அப்புறம் சயின்ஸ் பார்க் மாடல், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக்காக லைக் நம்மளோட வெயிட் நம்மளே எப்படி லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் தீமேட்டிக்காக ஒரு பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கில் நிறைய குழந்தைங்கள்லாம் விளையாடி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து அந்த இமர்சிவ் 360 டிகிரி வியூஸ் ஹை டெஃபினிஷன் அதோடைய ஷோ டைமிங்ஸ் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கும் போதே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அங்கே ஷோ டைமிங்ஸ் காட்டும். அண்ட் மோரோவர் அந்த அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம். அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து இந்த கேலரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஷோக்கான இடத்துல போயிட்டு நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு இந்த ஷோ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஷோவில் என்னென்னலாம் காட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோ அது டோம் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்கையில் அதாவது வானத்தில் என்னெல்லாம் நடக்குது, ஒரு சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செலஸ்டியல் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷன் காமிப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பாடத்தில் படிச்சிருப்போம். அதை லைவாக நம்ம வந்து ஒரு வானத்தில் மேலே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஸ்டார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து உங்களுக்கு லைவாக டூராக காமிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும். உள்ளே போயிட்டு ஒரு சர்டன் செட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆஃப் டூம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்கை சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் உலகம் எப்போ தோன்றுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஷோவில் உங்களுக்கு காமிப்பாங்க. அண்டு கம்ப்ளீட் சோலார் சிஸ்டமோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு ப்ரொஜெக்டர் மூலயமா இந்த ஸ்கையோடைய கம்ப்ளீட் ஃபீலை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அண்டு ஸ்பேஸ் பற்றின விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பிளேஸை வந்து லைஃப் டைமில் எல்லாருமே பார்க்கணும். கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைங்க கிட்ஸ்க்கு வந்து ஒரு டூராக கொண்டு போய் தான் காட்ட செய்கிறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம பேரண்ட்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு கொண்டு போய் காமிச்சோன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்னையில் நிறைய பிளேசஸ் இருக்குது. அதர் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டான நிறைய எக்ஸிபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் வாவ் கிச்சன் சேனலும்
ட்ராவல் வித் தீபா அப்படின்ற சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.